வாட்டர் கிராசிங் பண்றதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? எஸ், லடாக் வாட்டர் கிராசிங்ல ஏகப்பட்ட விஷயம் அடங்கி இருக்கு. ஒவ்வொன்னா சொல்றேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் டெப்த். சின்ஸ் லடாக் வாட்டர் கிராசிங்ல வாட்டர் வந்து மட்டியா இருக்கனால உங்களுக்கு எவ்வளவு டெப்த் இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சுன்னா அந்த வண்டியோட சைலன்சர் தண்ணிக்கு மேல இருந்துச்சுன்னா அதே ரூட்டை ஃபாலோ பண்ணி போங்க. இன்கேஸ் உங்க முன்னாடி எந்த வண்டியுமே இல்லைன்னா தயவு செய்து வண்டியை டைரக்டா தண்ணிக்குள்ள இறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வண்டியை நிறுத்திட்டு ஷூ எல்லாம் கழட்டிட்டு எவ்வளவு டெப்த் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியை கீழே இறக்கணும். ஏன்னா சைலன்சருக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னா வண்டி 100% சீஸ் ஆயிடும். வண்டியை ஸ்டார்ட்டும் பண்ண முடியாது, நவுத்த கூட முடியாது. ஸோ இட் வில் பி a big trouble. அடுத்த முக்கியமான விஷயம், வாட்டர் கிராசிங் பண்ணும்போது தண்ணிக்கு அடியில் இருக்க கல் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். ஷூ நினையக்கூடாதுன்னு உங்க ரெண்டு காலையும் பெப்பர் பேன தூக்கிட்டு ஓட்டினீங்கன்னா இன்கேஸ் உழுற மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ காலை மேல தூக்கவே கூடாது, கீழே லெவல்ல தான் வச்சு ஓட்டணும். அப்பதான் நீங்க உழுவும் போது பைக் உங்க மேல உழுகாது, நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி டஃப்பான சேலஞ்சஸை எக்ஸ்பர்ட்டான நாங்க வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு லடாக் சேஃபாகவும் அட்வென்ச்சரஸாகவும் போகணும்னா நம்ம ட்ரிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் டிஎம் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.